Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. ஒரு புதிய வாரத்திற்குள் பிரவேசிக்க தேவனுடைய புது கிருபைகளை இன்றைக்கு ருசிக்க கர்த்தர் நமக்கு அளித்த அவருடைய மாறாத இரக்கங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for His unchanging mercies that He has surrendered to enter a new week and to taste His new mercies this morning. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். How good is our God. அவருடைய கிருபை உண்மையாகவே பெரியது. His mercies and great are really great. அவர் வெளிப்படுத்தின சத்தியங்களுக்காக அவர் பகிர்ந்தளிக்கிற ஒவ்வொரு தயவுகளுக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for all the revelations that He has revealed so far and for all the favor that He is rendering upon us. இந்த நாளிலேயும் ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு தேவ சமூகத்தை நோக்கி நாம் காத்திருப்போம், நாம் ஜெபம் பண்ணுவோம். Let us look unto the Lord and wait in His presence for the Lord to speak with us and pray. உம் சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். உம் சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. திருமார்பில் நான் சாய்ந்திடுவேன் மறுபிரயாண காலம் வரை. பரனே உந்தன் திரு சித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. பரனே உந்தன் திரு சித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. உம் சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். ஓ என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. ஆமாப்பா, இந்த காலவேளையிலே உம்முடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். Yes, Father, this morning reveal your will to us, Lord. அப்பா, உம்முடைய வசனத்திலிருந்து உம்முடைய வெளிச்சத்தை எங்களுக்கு காண்பியும். Lord, show us your light from your word, Lord. காரிருள் நிறைந்த இந்த உலகத்தில் எங்கள் பாதைக்கு தீபம் உம்முடைய வெளிச்சம் தானே ஆண்டவரே, உம்முடைய வசனம் தானே அப்பா. Lord, your word is light to the darkness, Lord, that is in this path of our world, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு நலமானதை எங்களுக்கு போதித்தருளும். May the Lord teach us that is good to us today, Lord. இன்றைக்கு உம்முடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். Lord, reveal your will to us today, Father. உம்முடைய மகத்துவமுள்ள வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். Lord, open our eyes that we may know and understand your great words, Lord. ஆவியானவரே, உதவி செய்யும். Lord, help us, Father. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name alone. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. God is good. கர்த்தர் இந்த காலை வேளையிலேயும் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் தயவாய் தேவன் தந்து இந்த நாளினுடைய காலை தியானத்திலே நாம் பங்கெடுப்பதற்கு தேவன் அளித்த அவருடைய அளவற்ற கிருபை எண்ணி கர்த்தரை நான் மனப்பூர்வமாய் நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். Even this morning I wholeheartedly thank God and praise God for giving us life and grace and health to come to His presence and to take part in this devotion. ஒவ்வொரு நாளும் நாம் இங்கே வரும் பொழுது கர்த்தர் நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை கிருபையாய் தந்து
நம்மை போதிக்கிற அவருடைய கிருபைக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God and praise Him for all the grace that He is rendering as He reveals the truth as we come to the presence of the Lord. இன்னைக்கும் தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். Let us again continue our devotion. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். Proverbs chapter 3. இன்றைக்கு நாம் வாசிக்கலாம் 21ஆம் வசனத்தையும் 22ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். Let us read verses 21 and 22. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள். My son, let them not depart from your eyes. Keep sound wisdom and discretion. அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாய் இருக்கும். So they will be life to your soul and grace to your neck. அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாய் இருக்கும். They will be life to your soul and grace to your neck. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே நாம் பல வாரங்களாக பல நாட்களாக தொடர்ந்து ஞானத்தின் மேன்மையை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். By the grace of God, for past few days we are meditating about the greatness of God's wisdom. எப்படி அது பொன் வெள்ளி முத்துக்களோடு கூட ஒப்பிடவே முடியாது. How it is incomparable to gold, silver and rubies. அதை தேடுகிறவர்களுக்கு அது 2 கை நிறைய கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். The blessings that it gives out of both the hands to the one who seeks it. அதை தேடுகிறவர்களை அது இன்பமான பாதைகளை நடத்துகிறது. It leads them that seeks it into the paths of pleasant ways. அதை நாடுகிறவர்களை சமாதானத்தின் பாதைகளிலே கொண்டு செல்லுகிறது. It also leads people who seek wisdom in the path of peace. அதை விரும்புகிறவர்களுக்கு அது ஜீவ விருட்சம் போல இருக்கிறது. And whoever desires it, it is like a tree of life for them. எப்படி அந்த தேவ ஞானம் தேவனுடைய சிருஷ்டிப்பிலே வெளிப்படுகிறது. How God's wisdom is revealed in God's creation. மனிதனுடைய ஞானத்திற்கும் அல்லது உலக ஞானத்திற்கும் தேவனுடைய ஞானத்திற்கும் உள்ள பாகுபாடு என்ன? What is the difference between world's wisdom and God's wisdom? கடைசியாக நான் பேசும் பொழுது ஒரு நல்ல ஆலோசகனை எவ்விதமாய் இனங்கண்டு கொள்வது என்பதற்கான 7 அடையாளங்களை உங்களோடு பேசினேன். And at last when I spoke about 7 subtle signs of godly counselors. தொடர்ந்து இந்த நீதிமொழிகள்ல இந்த ஞானி ஞானத்தை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறார். So this wise man is again continuing to speak about this wisdom in this Proverbs. இந்த ஞானத்தை உன் கண்களை விட்டே நீ விலக்கிறாதேன்னு சொல்றார். He says, do not depart this wisdom from your eyes. எதற்காக இப்படி சொல்லுகிறார்? Why does he say so? 22ஆம் வசனத்தில் அவர் அதற்கான காரணத்தை சொல்லுகிறார். He gives a reason in verse 22. அவைகள், அதாவது ஞானமும் நல் ஆலோசனையும் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனை தரும் என்று சொல்லுகிறார். He says, so they, that is wisdom and counseling, they will be life to your soul and grace to your neck. அது உன் ஆத்துமாவுக்கு ஜீவனை தரும். That will be a life to your soul. நம்முடைய ஆத்துமாவினுடைய நிலைமையை குறித்து நாம் ரொம்ப எச்சரிப்புள்ளவர்களாகவும் கவனமுள்ளவர்களாகவும் இருக்கணும். We should be very careful and concerned about the state of our soul. நம்முடைய சரீரத்தினுடைய நன்மைகளை மாத்திரம் நாம் தேடுவது தேவனுக்கு பிரியமல்ல. It is not pleasing to God if we only seek after the good of our body. தேவனை தேடுகிறது கூட நம்முடைய சரீர நன்மைகளுக்காக மாத்திரம் தேடக்கூடாது. Even when we seek God, we should not seek God only for our physical needs. நீங்கள் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்களை வாசிப்பீர்களானால், If you read Philippians chapter 3 verses 17, 18 and 19, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், நீங்க என்னுடைய மாதிரியை நீங்க பின்பற்றி என்ன தொடர்ந்து என்ன தொடர்ந்து வாருங்கன்னு சொல்லுவாரு. Here Apostle Paul says, be followers together of me and follow me and have me as an example. 18ஆம் வசனத்துல சொல்வாரு, அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறார்கள். And verse 18 says, for many walk, of whom I have told of you often, and they are the enemies of the cross of Christ. 19ஆம் வசனத்துல சொல்லுவாரு, verse 19 he அவங்க says, எப்படி கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞரா இருக்கிறாங்க என்று சொன்னால், how are the enemies of the cross of Christ? அவர்களுடைய தேவன் அவர்களுக்கு வயிறு தான். Their God is their belly.
அவர்கள் பூமிக்கடுத்தவைகளையே தேடுகிறார்கள். They mind earthly things, அவர்களுடைய சரீரத்திற்கு அடுத்தவைகள், the things that of their body, அவர்களுடைய பிழைப்புக்கு அடுத்தவைகள், the things of their provisions, அவர்களுடைய வயிற்றுக்கு அடுத்தவைகள். the things for their belly. இதுதான் அவங்களுக்கு சிந்தனை, இதுதான் அவங்களுக்கு கவலை. That is their intention, that is they are much worried இதற்கு about. மிஞ்சி அவங்க யோசிக்கிறதே இல்ல. They don't think anything beyond this. அவங்க எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், இதுதான் அவங்களுக்கு கவலையா இருக்கே தவிர வேற எந்த கவலையும் அவங்களுக்கு கிடையாது. They are much worried as what we will eat, what we will wear, what we will drink, and they are not worried about anything else. பவுல் சொல்லுகிறாரு, நான் உங்களை அப்படி கற்றுக் கொடுக்கல. But Paul says, I did not teach you in that manner. நாம இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தால் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் என்று சொல்லுவார். He says, if we follow Christ only for this present world, then we are really pathetic. ஆகவே பாருங்க, இந்த ஞானத்தை நீ கண்டடை, ஞானத்தை தேடு அப்படின்றது ஏதோ உலக பொருளை சம்பாதிக்கிறதுக்காக இல்ல. So when he says seek wisdom and obtain wisdom, it is not just to gain the worldly things and riches. Of course, ஞானம் நம்ம தேடும்போது நம்ம கேளாத ஐஸ்வர்யம்லாம் பின்னால வரும்ன்றதுல சந்தேகம் இல்ல. Of course, there is no doubt, if you seek wisdom, it will also bring down all of the blessings which we don't ask for. அதற்காக நம்ம ஞானத்தை தேடுறதுக்கு காரணமே இந்த பொருளுக்காக கிடையாது. So therefore it doesn't mean that we should seek wisdom only for all these riches. இங்க சொல்றாரு, இந்த ஞானத்தை உன் கண்ணை விட்டு விலக்கிராத. He says, do not depart this wisdom from your eyes. ஏனென்றா இந்த ஞானம் என்ன செய்கிறதுனா உன் ஆத்துமாவுக்கு ஜீவனை தரும். It's because this wisdom will be life to your soul. பாருங்க, மனிதனுடைய வாழ்க்கை என்பது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. The Bible says the life of a man is divided into 3 parts. நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, If you read 1 Thessalonians 5 verse 23, அங்கே அவர் சொல்லுவார், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. And the very God of peace sanctify you wholly. அவர் சொல்லுவார், உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. And I pray God, your whole spirit, soul and body be preserved blameless unto the coming of our Lord Jesus Christ. அப்போ மனிதனுடைய வாழ்க்கை என்பது 3 பகுதிகள் உடையது. So the life of a man has 3 distinct parts. அதுல இந்த ஞானம் எதற்கு பிரயோஜனமா மாறுதுன்னு சொன்னா, அது நம்முடைய ஆத்துமாவுக்கு ஜீவன் தருகிறது. And in that, this wisdom becomes is a benefit to our soul as it gives life to our soul. அதாவது மூப்பனாகிய காயுவுக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் 3ஆம் நிருபத்தை கடிதமா எழுதும்போது, when Apostle John writes his 3rd epistle as a letter to his elder Gaius, 3 யோவான் 2ஆம் வசனத்தை பாருங்க. 3rd John verse 2, அங்கே அவர் சொல்லுவார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். He says, beloved, in regard to all things I pray that you prosper and be in health even as your soul prospers. நம்முடைய வாழ்க்கையில ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்கு. So we have spirit, soul and body in our life. அவர் சொல்லுகிறாரு, உன் ஆத்துமா எப்படி வாழுகிறதோ அப்படிதான் மற்றவைகள் எல்லாம் வாழணும் நான் விரும்புறேன்றார். He says, I desire that your all your things should prosper as your soul prospers. அப்போ ஆத்துமாவின் வாழ்வு, ஆத்துமாவின் சுகம், ஆத்துமாவின் ஜீவன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. Therefore prosperity of your soul or life of your soul is very very important. இன்னைக்கு நிறைய பேர் ஆத்துமாவினுடைய நிலை, ஆத்துமாவினுடைய என்ன நிலையில இருக்கின்றத அநேகர் கண்டுகொள்றது இல்லை. Today many people don't even consider the state of their soul. அவங்களுக்கு வயிறு நிரம்பினா போதும். For them, if their belly is full, that is enough. அவங்களுக்கு பணம் வந்தா போதும். If they get riches, that is enough. அவங்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைச்சா போதும். If they have wealth, that is enough. இந்த உலக வாழ்விலே குறைவற்றவர்களாய் வாழ்ந்து விட்டா போதும்ன்ற ஒரு நிலைக்கு இருக்காங்க. They are in a state where if they don't lack anything in this worldly riches, that is enough for them. பாருங்க, அதனால தான் யோவான் அப்போஸ்தலன் சொல்றாரு, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிரு. That's why this apostle John says you have to prosper and be in health even as your soul prospers. அதாவது இன்னொரு விதமா இதை சொன்னால், in other words we can say, நீ எல்லாத்திலையும் வாழ்ந்து ஆத்துமாவுல மட்டும் வாழலன்னா அதுல என்னப்பா பிரயோஜனம்? if you prosper in everything and if your soul doesn't prosper, what is the use? பாருங்க, இந்த பிரச்சனை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருந்தது. This problem prevailed in the life of Israelites. நீங்கள் சங்கீதம் 106ஆம் சங்கீதம் 13 முதல் 15 வசனங்களை பாருங்களேன். If you read Psalm 106
6 verses 13 to 15. வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்தில் இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். They soon forgot his works, they did not wait for his counsel, but lusted exceedingly in the wilderness and tested God in the desert. அப்போ தேவனை பரீட்சை பார்த்து என்ன பரீட்சை பார்த்தாங்கன்னு சொன்னா, எங்களுக்கு மாமிசம் வேணும். So what did they test? They tested to get flesh for meat in நாங்க வந்து எகிப்துல சாப்பிட்ட மீனையும் நாங்க வெள்ளை பூண்டுகளையும் கொம்மட்டி காய்களையும் நாங்கெல்லாம் நினைவு கூர்றோம். They said we remember all the fishes, the onion, the garlic and the cucumber that we ate in Egypt. நாங்க வந்து இந்த உலகத்துல வந்து நாங்க அனுபவிக்கணும். We want to enjoy in this world. பாருங்க, ஆண்டவர் அவர்களுக்கு கற்பனைகளை கொடுத்து தம்முடைய சமூகத்தை கொடுத்து ஆண்டவர் வந்து அக்கினி ஸ்தம்பத்துல மேக ஸ்தம்பத்துல அற்புதமா நடத்திட்டு இருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல. The Lord gave his commandments, the Lord gave his guidance, the Lord actually guiding them with the pillar of cloud and pillar of fire. This they did not consider to be great. இதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியாம ஆகாரம் தான் பெருசு. They did not consider all those things to be great, but they found food to be great. தேவன் செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாத்தையும் சீக்கிரத்துல மறந்துட்டாங்க. They forgot all the wonders and the miracles that the Lord performed. தேவன் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ரட்சிப்பை அவங்க பெரிய பொருட்டாக எண்ணல. They did not consider even the great salvation which the Lord has given them as a great thing. அவங்களுக்கு திருப்தி எங்கன்னா வயிறுல தான் திருப்தி. Their satisfaction was only in their belly. ஆகவே எங்களுக்கு இந்த அற்பமான உணவு வேணாம், இந்த மன்னா வேணாம், எங்களுக்கு கறி கொடுங்க. Therefore we don't want this despised food manna, we want meat. ஆண்டவர் என்ன செய்தார்னா, கீழ்காற்றை அடிக்க பண்ணி மொத்தமா காடைகளை கொண்டு வந்து கொட்டிட்டாரு. So the Lord sent a wind and made the quail to come and fall on this அவனை ground. வாயால சாப்பிட்டு மூக்கால வர்ற வரைக்கும் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. The Lord gave them that they may eat through their mouth and come out of their nose. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? நீங்கள் 106 சங்கீதம் 15 வசனம் இப்ப வாசித்து பாருங்க. If you read 106 Psalm verse 15. அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். And he gave them their request. அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். But send leanness into their soul. எப்படி? How is it? சரீரம் நல்ல கொழுத்துருச்சு. Physically their body is prosperous. சரீரம் வந்து திருப்தி ஆயிடுச்சு. Now their body is fully satisfied. ஆனால் எதுல இளைப்பு? But where is the leanness? எதுல பலவீனம்? Where is the weakness? ஆத்துமாவுல பலவீனம். It is weakness in their soul. முடிவு என்ன? What is the end? சரீரம் நல்ல சுகமா இருந்துச்சு. Their body was very prospered. ஆனால் ஆத்துமாவோ பலவீனப்பட்டிருந்துச்சு. But their soul is weak now. அதுல விளைவு என்னன்னா, என்னதான் சரீரம் பலமுள்ளதாய் திடமுள்ளதாய் இருந்தாலும் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியல. So as a result, no matter how much they were prosper, how much they were strong physically, they were not able to inherit the promise. அவங்களால வாக்கு தத்த பூமிக்கு நடக்கக்கூடிய பலன் கால்ல இருந்துச்சு. They had the strength to walk towards the land of promised land. ஆனா ஆத்துமாவுல இளைப்பு இருந்ததுனால வழியிலேயே மாண்டு போனார்கள். But since they were weak in their soul, they died on the way. அருமையானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய சரீரத்தினுடைய வலிமை, சரீரத்தினுடைய வளத்தை பார்க்கிலும் நம்முடைய ஆத்துமாவின் வளம், ஆத்துமாவின் ஜீவனை குறித்து நாம் அதிக எச்சரிப்புள்ளவங்களா இருக்கணும். My dear ones, in a spiritual life we should be much concerned about the prosperity and wellness of our soul rather than the prosperity of our body. அதை தான் ஆண்டவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லுவார். That's what the Lord says in Luke chapter 12 verse 15. ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. He says, for one's life does not consist in the abundance of the things he possesses. தமிழ்ல ரொம்ப நல்லா இருக்கு. In Tamil it is very beautiful. ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி செல்வம் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. So no matter how much riches he may have in abundance, that is not the life of a person. அது ஜீவன் அல்ல. That is not the life of a person. ஆமா, நம்ம வாழ்க்கையில வந்து ஆத்துமாவுக்கு ஜீவனை வந்து ஐஸ்வர்யம் கொடுக்கவே முடியாது. So even in our life, this riches cannot give life to our soul. ஆத்துமாவுக்கு ஜீவன் வந்து ஞானம் கொடுக்கிறது. Only wisdom gives life to our soul. இதை விளக்குறதுக்கு ஆண்டவர் தொடர்ந்து ஒரு ஓமானம் சொல்றார் பாருங்க. To explain this, the Lord continues to say a parable. ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைகிறது. The ground of a certain rich man yielded plentifully. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். We know this incident very well. அப்போ ஒரு நாள் உட்கார்ந்து அவன் யோசிக்கிறான். One day he was thinking about it. நான் என்ன செய்வேன்? What shall I do? என்னுடைய தானியங்களை எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லாமல் இருக்கே. Since I don't have any room to store my crops. ஆகவே நான் என்ன செய்வேன்னா என்னுடைய களஞ்சியங்கள் எல்லாம் இடிச்சு பெருசா கட்டுவேன். Therefore I will do this, I will pull down my barns and build greater.
எனக்கு விளைந்த தானியத்தை எல்லாம் நான் வந்து அதுல சேர்த்து வைப்பேன். and there I will store all my crops and my goods. பின்பு அவன் ஆத்துமாவை பார்த்து சொல்றான், Then he says to his soul, ஆத்துமாவே உனக்கு நிறைய சாப்பிடுறதுக்கு தானியம் வச்சிருக்கேன். see soul, I have made many goods laid up for you for many years. அதனால நீ நல்லா புசித்து குடித்து நல்ல சந்தோஷமா இருன்னு ஆத்துமாவை பார்த்து அவன் பேசுறான். Therefore he said unto the soul, you eat, drink and be merry. அப்போ தேவன் அவனை பார்த்து சொல்றாரு, But God said unto him, அட மதிகெட்டவனே, you fool, ஞானமற்றவனே, you fool, ஆத்துமாவை வந்து தானியத்தை வச்சு நிரப்ப முடியுமா? so can you fill your soul with the grains? இந்த உலக பொருள் தான் உனக்கு ஜீவனா? So is this things of this world your life? நீ எதைதான் நீ சேர்த்து வைத்தாலும் இன்றைக்கு ராத்திரி நீ மரித்து போனா அது எதுக்குப்பா உதவும்? No matter whatever you may store up, but if you died this night, what will that be useful to you? அது உனக்கு ஏதாவது பிரயோஜனத்தை கொடுக்குமா? Will that be useful to any way? அப்போ பொருட்களை ஏராளமா சேர்த்தவன் வந்து ஆத்துமாவுக்கு எந்த பயனையும் கொடுக்க முடியாது அப்படின்றத அங்க சொல்லுது. So it says that a person who stores up lots of goods cannot give any benefit to his soul. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய ஆத்துமாவை குறித்து நாம கவனம் உள்ளவர்களா இருக்கணும். We should be very careful about our soul. எதுக்கு நம்ம ஆலயத்துக்கு வர்றோம்? Why do we come to church? எதுக்கு நம்ம தேவனை தேடுறோம்? Why do we seek God? எதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம்? Why do we pray? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் லக்கு என்ன? What is the aim of our spiritual life? வெறும் சரீரத்திற்கு அடுத்தவைகளை தேடி அதுல மேன்மை அடைந்து திருப்தி அடைந்து போறது கிடையாது. Not to seek things of our body and be satisfied in that alone. நான் சொல்லுவேன், உங்கள் ஆத்துமாவுக்கு நீங்க இளைப்பாறுதல பெறணும், உங்க ஆத்துமாவுல பலன் பெறணும், உங்க ஆத்துமாவுல வந்து நீங்க புஷ்டியா இருக்கணும். I tell you, you have to receive your rest into your soul. You have to receive the strength of your soul and be prosperous in it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதனால தான் ஆண்டவர் சொல்வாரு, That's why the Lord says, லூக்கா 12ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனங்களை வாசிக்கும்போது Luke chapter 12 verses 4 and 5, அவர் சொல்லுகிறார், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். he said, do not be afraid of those who kill the body and after that have no more than they can do. அவர் சொல்லுகிறார், நீங்க இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். But I will show you whom you should fear. கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Fear him who after he has killed has power to cast into hell. Yes, I say to you, fear him. அதாவது உங்க சரீரத்தை நாசமாக்குறவங்கள பார்த்து பயப்படாதீங்க. So he says, do not be afraid of the person who kills your body, உங்கள் ஆத்துமாவை நரகத்துக்கு தள்ள வல்லவரை பார்த்து பயப்படுங்க. but be afraid of the one who can cast your soul into hell. எதை குறித்து ரொம்ப கவலைப்படுங்க? What you should worry about? உங்க ஆத்துமாவின் நிலை, About your soul, உங்க ஆத்துமாவின் சுகம், about the prosperity of your soul. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த ஆத்துமாவுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டா ஞானம். So the most important thing that is needed for our soul is wisdom. நீங்கள் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசித்தால், If you read Proverbs 19:2, அதுல முதல் பகுதி சொல்லுது, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. the first part says, it is not good for a soul to be without knowledge. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. It is not good for a soul to be without knowledge. நீங்கள் நீதிமொழிகள் 15:32 வருவீர்களானால், If you read Proverbs 15:32, புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான்னு போட்டிருக்கு. it says, he who disdains instruction despises his own soul. அதே வேளையில நீதிமொழிகள் 19:8 வாசித்தீங்கன்னா, If you read Proverbs 19:8, ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான். it says, he who gets wisdom loves his own soul. புத்திமதியை தள்ளி விடுகிறவன் ஆத்துமாவை வெறுக்கிறான். He who disdains instruction despises his soul. ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான். He who gets wisdom loves his own soul. அதனால தான் நீதிமொழிகள் 3:22 ஞானி சொல்றாரு, That's why the wise man says in Proverbs 3:22, இந்த ஞானமும் நல் ஆலோசனையும் மெய் ஞானமும் நல் ஆலோசனையும் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனை தரும்.
This sound wisdom and good counsel, they will be life to your soul. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. நாம எதை தேடுறோம் இன்றைக்கு? What are we seeking today? எதன் மேல நம்ம வாஞ்சியா இருக்கிறோம்? And what do we desire today? எதை நம்முடைய வாழ்க்கையில பெற்று சம்பாதிக்க வேண்டும் என்று நாம ஆசைப்படுறோம்? What do we desire to obtain and gain in our life? எதை சேர்க்கணும்னு நினைக்கிறோம்? What do we want to store up in our life? சொல்லுவேன், ஆண்டவரே உம்முடைய ஞானமே எனக்கு ஒரு பொக்கிஷமா இருக்கட்டும்பா. I tell you, Lord, let your wisdom be my treasure, Lord. ஆண்டவரே வெள்ளியும் பொன்னும் முத்துக்களும் அல்ல, Lord, not gold, silver and rubies, Lord. அதனோடு நிகரில்லாமல் பிரகாசிக்கிற உம்முடைய ஞானம் எனக்கு பொக்கிஷமா இருக்கட்டும். Lord, let your wisdom which is incomparable and very precious than that be my treasure, Lord. இயேசுவே அந்த ஞானம். Jesus is that wisdom. ஆண்டவரே அந்த ஞானத்தினால் என்னை நிரப்பும் நம்ம கேட்கணும். And we should ask, Lord, fill me with that wisdom, Lord. எல்லாவற்றை சம்பாதிப்பதை பார்க்கலாம் ஞானத்தை சம்பாரிச்சிரு. So let me gain wisdom above all. ஏனென்றால் அந்த ஞானம் தான் ஆத்துமாவை போஷிக்கிறது. Because only that wisdom will feed our soul. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. பாருங்க, இந்த ஞானம் ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவை நிரப்புமானால், if this wisdom fills the soul of a person, நான் நிச்சயமா நம்புறேன் அவனுடைய ஆத்துமாவை பிரயோஜனமானவைகளுக்கு நேராக, நித்தியத்துக்கு நேராக, நிரந்தர ஆசீர்வாதங்களுக்கு நேராக இந்த ஞானம் அவன் ஆத்துமாவை வழி நடத்தும். So this wisdom will guide his soul towards great blessing, perpetual blessing and eternal blessings. நீங்க உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேடுவீங்களானா அது கண்களோட முடிஞ்சு போயிடும். So if you seek the worldly blessings, that will end with your eyes. அது தற்காலிகமான காரியங்களோட முடிஞ்சு போயிடும். That will stop with temporary things. அதனால தான் பிசாசுனுடைய எல்லா சோதனைகளும் பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இம்மைக்குரியவைகளை கொடுத்துட்டு நித்தியத்தை பறிச்சிரும். That's why the blessings and the temptations of the Satan will be that he will give the things of the present and he will take away things of the eternity. ஏவாள் இடத்துல அதுதான் செய்றான். That is what he did to Eve. இந்த கனியை சாப்பிடுங்க, you eat that fruit, அது இச்சிக்கத்தக்கதா இருக்குல்ல, it is very enticing, right? அது விரும்பத்தக்கதாக இருக்குல்ல, it is very pleasant and attractive, புத்தியை தெளிவிக்கிறது மாதிரி இருக்குல்ல, it will give you understanding. அதை சாப்பிட்டு இன்னைக்கு சந்தோஷமா இருங்க. So you eat it and be happy today. இன்றைக்கு திருப்தி அடைங்க. You be satisfied today. ஆனா எதை தான் சொன்னானே தவிர எதை சொல்லலைன்னா, நீ இதை சாப்பிட்டால் நீ மரித்து போவாய், நீ நித்திய வாழ்வை இழந்து போவாய் என்ற அந்த உண்மையை அவன் வெளிப்படுத்தல. He told only this, but he did not reveal the truth that the day you eat it you will die. பாருங்க, அதேதான் இயேசுவிடத்தில் பிசாசானவன் சோதித்தான். So that is what the Satan also tempted Jesus. வேதம் சொல்லுகிறது, ஒரு இமை பொழுதுல பூமியையும் அதனுடைய அத்தனை மகிமைகளை அவன் காண்பித்தான். The Bible says he showed all the glory and riches of this world in a moment. சொல்லுகிறான், ஒரு நிமிஷம் வணங்கிருங்க, So you just bow before me at 1 minute. அத்தனை உமக்கு நான் கொடுத்தேன். I will give you everything. இப்படிதான் பிசாசு பேசுவான். That is how Satan will அவன் speak. எப்பவுமே நம்முடைய சரீரத்தினுடைய இமோஷன், சரீரத்தினுடைய ஆசைகள் அதை தூண்டுவான். டிசையர்ஸ் ஆஃப் த பாடியை தூண்டுவான். He will always trigger the desires of our body. இதை நீ பெற்றுக்கொண்ட அவ்வளவுதான், நீ மேன்மை அடைஞ்சிருவ. If you receive this, you will become great. எட்டாத உயரத்துக்கு நீ போயிருவ. You will reach the higher levels. உன் வாழ்க்கையில பெரிய இன்பங்களை அனுபவிச்சிருவ. You will enjoy great many pleasures of your ஆனா life. எதை பறிச்சிருவான்னு கேட்டா நித்தியத்தை பறிச்சிருவான். But he will snatch away that eternity from நம்முடைய us. தேவன் யார் தெரியுமா? But who is our God? நம்முடைய ஆத்துமா என்றென்றும் வாழ்ந்திருக்கணும்னு விரும்புகிறவர். Our God always desires that our soul should prosper always. அவர் என்ன கொடுக்கிறார்னா ஐஸ்வரியத்தை அல்ல. He doesn't give riches. அவர் ஐஸ்வரியத்தை பார்க்கிலும் மேன்மையான ஞானத்தை தர்றார். He gives wisdom which is greater than riches. அந்த ஞானம் என்ன செய்யும்னா உன்னுடைய ஆத்துமாவுக்கு ஜீவனாக இருக்கும். And that wisdom gives life to your soul. அந்த ஞானம் ஆத்துமாவை பிழைக்க வைக்கும். And that wisdom makes your soul to live. அந்த ஆத்துமாவை ஜீவனுக்கு நேரா நடத்தும். That wisdom will guide your life towards நான் இதை soul. குறித்து தியானித்துக் கொண்டிருந்த போது, When he was meditating about ஒருவனுக்கு ஞானம் இருக்குமானால் எப்படி அவன் தன்னுடைய ஆத்துமாவுக்கு அடுத்த காரியங்கள்ல அவன் கவனம் செலுத்துவான் என்பதை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். The Lord made me to realize things about how if a person has a wisdom, so how he will be concerned about his soul. அதாவது ஒருவனுக்கு ஞானமற்றவன் என்ன செய்வானா, சரீரத்துக்கு அடுத்தவைகளை பற்றி ரொம்ப கவலைப்படுவான். A person who is devoid of wisdom will be much worried about the things of his body. ஆனால் ஞானம் உள்ளவன் தன்னுடைய ஆத்துமாவின் நிலையை குறித்து எப்பவுமே கவனமா இருப்பான். But a wise man will be much concerned and worried about his soul. அதனால இந்த ஞானம் ஆத்துமாவுக்கு அடுத்த காரியங்கள்ல அவனை வழி நடத்தும். Therefore this wisdom will guide him
towards things of his soul. 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். I want to share 3 things with you. உண்மையாக ஞானம் உள்ளவன் எப்படி தன்னுடைய ஆத்துமாவை குறித்த பராமரிப்புல கவனமாய் இருப்பான்? So how a wise man will be much concerned about maintaining his soul. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 Peter 2:11. 1 பேதுரு 2:11. 1 Peter 2:11. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள். Beloved, I beg you as sojourners and pilgrims, abstain from fleshly lust which war against the soul. முதலாவது எழுதிக் கொள்ளுங்க. First write down. ஞானம் உள்ளவன் என்ன செய்வான்னா, அவன் தன் ஆத்துமாவை பரிசுத்தத்திற்கு நேராக நடத்துவான். So a wise man will guide his soul towards holiness. ஞானம் அதை தான் செய்யும். Wisdom will do the same. ஞானம் எப்பொழுதுமே ஒருவனுடைய ஆத்துமாவை பரிசுத்தத்திற்கு நேராக நடத்தும். Wisdom guides your soul towards holiness. இங்கே பேதுரு சொல்லுகிறாரு, Here Peter says, நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்க. he says, abstain from fleshly lust which war against the soul. அப்போ இந்த ஆத்துமாவை கெடுக்கிறது, அதை அழிக்கிறது மாம்ச இச்சை. So therefore this fleshly lust is the one which actually perishes and destroys our soul. ஒரு ஞானம் உள்ளவன் என்ன செய்வான்னா, தன்னுடைய ஆத்துமாவை இச்சைகளுக்கு நேராக இல்ல பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்துவான். But a wise man will guide his soul towards holiness and not towards lust. ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த இச்சைகள் ஒருவனை தேவனை விட்டு விலக்கிடும். Because you know very well that this lust will instain a person from God. அது ஒருவனுடைய ஆத்துமாவை நாசமாக்கிடும். That will destroy the soul of a person. ஒருவனுடைய ஆத்துமாவை கரைப்படுத்தும். That will defile the soul of a person. தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியற்றவனா மாற்றிடும். That will make him unworthy to stand before the Lord. ஆகவே இந்த ஞானம் என்ன பண்ணும்னா, நீ மாம்ச இச்சைகளுக்கு நேரா போகாத, தேவனுடைய பரிசுத்தத்திற்கு நேராய் நீ போ. Therefore this wisdom will guide him to go towards holiness and not towards the lust. கர்த்தர் பரிசுத்தர். God is holy. அவரை தொழுது கொள்கிறவர்களும் பரிசுத்தவான்கள். And all who serve the Lord are holy people. அவர் பரிசுத்தர்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர். The Lord dwells among the holy saints. அவர் பரிசுத்தவான்களின் நடுவே எழுந்தருளுகிறவர். The Lord rises among the saints. அதனால ஆத்துமாவிட்ட என்ன அது போதிச்சிட்டே இருக்கும்னா, இந்த மாம்ச இச்சைகளுக்கு நீ விலகி இருப்பா, இதுக்கு போய் நீ தீனி போடாத, இத போய் ஆசைப்படாத. So the wisdom will be guiding and speaking with the soul, don't give way for this lust, don't give room for this lust, stay away, abstain from அதனால it. இந்த மாம்சம் கொண்டு வர்ற ஆசைகள் இச்சைகளை பற்றி இந்த ஆத்துமா கண்டுகொள்ளாம இருக்க பண்றது என்னன்னா, ஒரு தேவ ஞானம். So it is God's wisdom that will help and guide the soul to not consider the fleshly lust. இந்த ஞானம் தான் மோசேக்கு இருந்தது. So Moses also had this wisdom. எகிப்தினுடைய அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அவன் வெறுத்தான் என்று போட்டிருக்கு. We read that he actually hated the pleasures of Egypt. நீங்கள் யோசேப்பை பார்ப்பீர்களானால், when you read about Joseph, அவனுக்கு தெரிந்தது என்னுடைய ஆத்துமா பரிசுத்தமா இருக்கணும். he thought that his soul should be very holy. அவனை தேடி இந்த உலகத்தின் இச்சைகள் வந்தாலும், even the worldly lust came seeking him, அவன் சொல்லுகிறான், தேவனுக்கு விரோதமாக நான் இந்த பாவத்தை எப்படி செய்வேன்? he said, how can I sin against God? நான் இந்த இச்சையை நிறைவேற்றி ஆத்துமாவை அழிச்சு கொள்ள விரும்பல. I don't want to destroy my soul by fulfilling this lust. அதை வேண்டாம் என்று வெறுத்துட்டான். And he said no to that. ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த மாம்ச இச்சை என்ன செய்கிறதுனா, என்னுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்து. Because you know very well that this fleshly lust is waging a war against my soul. இந்த ஆத்துமாவை அழிக்கிறதுக்காக அது வேலை செய்து. It is actually fighting to destroy my soul. அவன் வேண்டாம் என்று சொன்னான். He said no to that. இது வேண்டாம். I don't want it. பிரியமானவர்களே, ஞானம் எதற்கு தேவை? My dear ones, why do we need wisdom? அந்த ஞானம் நம்முடைய ஆத்துமாவை பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்த தேவை. We need wisdom to guide your soul towards holiness. நாம எல்லாவற்றை பார்க்கலும் ஞானத்தை சம்பாதிப்போமானால், if we gain wisdom above all, நம்முடைய ஆத்துமாவை அழிவிலிருந்து காக்கிறதுக்கு இந்த ஞானம் நமக்கு உதவும். this wisdom will help us to save our soul from destruction. நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆகவேதான் யாக்கோபின் நிருபத்துல 5ஆம் அதிகாரம் 19 - 20 வாசிப்பீர்களானால், That's why if you read James chapter 5 verses 19 and 20, சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன்
ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். Brethren, if anyone among you wanders from the truth and someone turns him back, let him know that he who turns a sinner from the error of his way will save a soul from death and cover a multitude of sins. புத்திமான்கள் யார் என்றா ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறவங்க. So wise people are the people who gain souls. ஆமென். Amen. புத்திமான்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறாங்க. Wise men are the one who gain souls. ஆனா எப்படி அவங்க ஆதாயப்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டா, But how do they gain souls? ஒரு மனுஷன் மார்க்கத்தை விட்டு தேவ வழியை விட்டு திரும்பி பாவத்திற்காக அவன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது, When a person turn away from the way of truth and from God and commits his life towards sin, சத்தியத்தை விட்டு விலகினவனை ஒருவன் அதிலிருந்து தப்பி போக அவன் வழி நடத்தும் போது என்ன செய்யறான்? அவன் ஆத்துமாவை மரணத்தினின்று தப்புவிக்கிறான். So when a person helps a person to turn away from that sinful way, it means that he is actually helping him to save his soul from death. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இந்த ஞானம் எடுத்து விடவே கூடாது. ஏனென்றால் அது ஆத்துமாவை மரணத்திலிருந்து தப்புவிக்காது. So this wisdom should not be taken away from our life, because that is the one that saves our soul from death. அப்போ ஞானம் எதற்கு தேவை? ஆத்துமாவை மரணத்திலிருந்து தப்புவிக்கும் பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்த தேவை. So we need this wisdom that will save our soul from death and take us towards holiness. அதனால தான் ஞானி சொல்றாரு, அந்த ஞானம் உன் ஆத்துமாவுக்கு ஜீவன். That is why this wise man says that wisdom is a life to your soul. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இரண்டாவது ஒரு காரியத்தை கவனிக்கலாம். Let us see the second one. இந்த ஞானம் செய்யற வேலை என்ன? What does the wisdom do? பாருங்க, ஆத்துமாவை எப்படி ஜீவன் கொடுக்கிறது என்று சொன்னால், So how does it give life to your soul? நீங்கள் சங்கீதம் 42ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. If we come to Psalm 42. சங்கீதம் 42. Psalm 42. அதிலே அவர் சொல்லுவார் பாருங்க, 11ஆம் வசனம் பாருங்க. Verse 11. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். He says, why art thou cast down, O my soul, and why art thou disquieted within me? Hope thou in God, for I shall yet praise him, who is the health of my countenance and my God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இங்க ஒரு நிலைமை இருக்கு பாருங்க. Here there is a situation. ஆத்துமா என்ன செய்யுதுன்னா கலங்குது. The soul is totally troubled. ஆத்துமா பலவீனப்படுது. The soul is totally weak now. அது ஒரு விதமான ஏக்கத்திற்குள்ள போயிடுச்சு. It has gone to a kind of earning. அது விதமா அலசடிப்படுகிறது. It is totally troubled and cast down. அது ஏன் சொன்னா, இந்த உலகத்தினால் வருகிற போராட்டங்கள்ல, இந்த உலகத்தினால் வருகிற கலக்கங்கள்னால அது ரொம்ப துவண்டு போகுது. It's because it is totally fainted and tired because of the troubles and the persecutions of this world. பாருங்க, ஒரு ஆத்துமா பலவீனப்படுமானா ஒரு மனுஷனுக்கு அது ஜீவனாக இருக்காது. So if your soul is weak, it cannot give life to your life. ஒரு இருதயம் துக்கத்தினால் நிரம்புமானா அது ஒரு மனுஷனுக்கு உற்சாகத்தை கொடுக்காது. If your heart is filled with sorrow, it cannot give an encouragement to you. எத்தனையோ பேர் துக்கத்திலே மரித்து போனவங்க இருக்காங்க தெரியுமா? There are many people who died because of the sorrow. எத்தனையோ பேர் கவலைப்பட்டே மரித்து போனவங்க இருக்காங்க தெரியுமா? There are people who died because of worrying. கண்ணீர் வடிச்சு துக்கத்திலேயே செத்தவங்க இருக்காங்க. There are people who continually shed tears and died in sorrow. இப்போ அவர் கேக்குறாரு தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து, Now he asks his soul, ஆத்துமாவே நீ ஏன்பா கலங்குற? My soul, why are you so troubled? நீ ஏன் தியங்குகிறாய்? Why are you disquieted? நீ தேவனை நோக்கி காத்திருப்பா. You look unto the Lord and wait on him. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? So what does it mean? ஒருவனுக்குள்ளே ஞானம் வெளிப்படுமானால், If the wisdom is revealed in a person, அவனுடைய ஆத்துமாவை அவன் கவலையிலிருந்து விலக்கி கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க அவனுக்கு அது நடத்துகிறது. So that wisdom will guide his soul towards happiness and remove sorrow from his life. அப்ப இரண்டாவது காரியம், ஆத்துமாவுக்கு ஏன் இந்த ஞானம் தேவை என்றால், The second reason why our soul needs wisdom, இந்த ஆத்துமாவை மகிழ்ச்சிக்கு நேராய் நடத்தி துக்கத்திலிருந்து விலக்கிறதுக்கு ஞானம் தேவை. So to it actually is required to take our soul towards happiness and remove sorrow from our life. என்ன அருமையான ஒரு கேள்வி பாருங்க. What a beautiful question it is. உண்மையாவே ஒரு ஞானம் உள்ள கேள்வி. It is really a wise question. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? Why are you so cast down, my soul? ஏன் உனக்குள் திகைக்கிறாய்? Why are you so disquieted within you? உனக்குன்னு ஒரு தேவன் இல்லையா? Don't you have a God for நீ you? தேவனை நோக்கி காத்திருப்பா. You hope in the Lord. அவர் உன்னை ரட்சிப்பா. He will save you.
அவர் நிச்சயமாய் உனக்கு ஜீவன் தருவார். Surely he will give you life. அப்போ அந்த ஞானம் தான் ஒரு மனுஷனை கவலையிலிருந்து விலக்குது. So it is wisdom that actually takes away person from அவனை his worry. துக்கத்திலிருந்து மீட்கிறது. It is the one who it actually saves him from his அவனுடைய sorrow. ஆத்துமாவை மகிழ செய்கிறது. It makes his soul to rejoice and be happy. அநேக வேளையில உலக மக்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரியத்துல கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது அவர்களை அப்படியே அமிழ்த்தி விடுது. Many times the worldly people, when they start worrying about certain thing, that actually drown him into that. ஆனால் கர்த்தருடைய ஞானம் ஒருவனுக்குள்ள இருக்குமானால் But if a person has God's wisdom in him, அந்த ஞானம் சொல்லும், that wisdom will say, எதுக்குப்பா கலங்குற, why are you worried? எதுக்கு பயப்படுற, Why are you afraid? எதுக்காக நீ கவலைப்படுற, Why do you worry about it? உன்னை பராமரிக்கிற ஒரு தகப்பன் இல்லையா? Don't you have a father to take care of you? அவர் அறியாம உன் தலையில இருந்து ஒரு முடி கூட கீழே விழாது. Not even a hair from your head will fall down without his அதனால knowledge. எதுக்கு இந்த பிரசன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்து நீ பயப்படுற? So why are you afraid of this present problems? அவர் காகத்தை எல்லாம் பராமரித்து போஷிக்கிறவர். He is the one who take care of all the crows and fowls and feeds them. உன்னை போஷிக்காம போயிடுவாரா? Will he not feed you? உன்னை பற்றி பராமரிக்காம போயிடுவாரா? Will he not take care of you? இன்றைக்கு தோன்றி நாளைக்கு மறைய போற காட்டு புஷ்பங்களுக்குலாம் அவர் அழகா ட்ரெஸ் போட்டு வச்சிருக்கிறார். Even he clothes all the wild flowers which appears today and vanishes tomorrow. நீ அவருடைய பிள்ளை. But you are his child. நீ சுமக்க கூடாத ஒரு பாரத்தை உனக்கு கொடுத்துருவாரா? Will he give you a burden that you cannot carry? நீ தப்பிச் செல்ல வழி உண்டாக்காம கர்த்தர் உனக்கு ஒரு இடுக்கண்ல உனக்கு கொண்டு போவாரா? Can God take you to affliction without giving you a place for escape? உன்னை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றாம உன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிருவாரா? Will God end your life without fulfilling the purpose for which he called you? நீ ஏன்பா கவலைப்படுற? Why are you worried about it? பாருங்க, இந்த தேவ ஞானம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய லைஃப்ல இருந்ததனால தான் எத்தனையோ போராட்டங்களை அவன் தைரியமா சந்தித்தான். Since this God's wisdom was present in the life of apostle, he was able to boldly face all kind of struggles. நான் அடிக்கடி நினைவு கூர்ந்து என்னை தைரியப்படுத்துவதற்கு நான் வேதத்தில் உள்ள வசனம் வந்து அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22 ல இருந்து 24. So Acts chapter 20 verse 22 to 24 is the verse very often which I read and actually encourages me. அங்கே அவர் சொல்லுவாரு, நான் போகிற இடம் 22ஆம் வசனம், இப்போ நான் எங்கெல்லாம் போகிறேனோ நான் வந்து ஆவியில கட்டுண்டவனாய் நான் போகிறேன், எனக்கு நேரிடும் காரியங்கள் எனக்கு முழுசா தெரியல. Here he says, behold, I go bound in the spirit unto Jerusalem, not knowing things that shall befall me there. ஆனா எனக்கு ஒன்று தெரியுது. 23ஆம் வசனத்துல verse 23 it says, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் என்னை பார்த்து தெரிவித்து கொண்டே இருக்கிறார். It says, save that the Holy Ghost witnesses in every city saying that bonds and afflictions abide me. இது சும்மா ஏதோ பூச்சாண்டி காட்டுற வேலை இல்ல. This is not just to scare them. இது ஏதோ விளையாட்டுக்கு சொல்றது இல்ல. This is not something said for a funny. சும்மா ஒரு ஆளை மிரட்டுறதுக்கு இல்ல. Just not to threaten a person. பொய்யான ஒரு பயமுறுத்தல்லாம் கிடையாது. It is not a false fear. யார் சொல்றான்னா பரிசுத்த ஆவியானவரே சொல்றார். It is Holy Ghost which says this. கட்டுகள், உபத்திரவம், காவல் உனக்கு இருக்கு. You have bonds, prisons and afflictions. ஆனா 24 வசனம் பாருங்க. But verse 24, ஆயினும் இவைகள் ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படேன். but none of these things move me. எதை பற்றி கவலைப்பட மாட்டேன்? What do I don't worry about? கட்டுகள் உபத்திரவங்கள் தான் வரப்போகுது. I know அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. I know I'm going to encounter bonds and affliction, but I'm not worried about it. என் பிராணனையும் அல்லது என்னுடைய உயிரை கூட நான் வந்து அருமையாக எண்ணல. Neither count my life dear unto myself. எனக்கு என்ன ஞானம் இருக்குன்னா, எனக்கு ஒரு ஓட்டத்தை கர்த்தர் கொடுத்தார். So what wisdom I have is that the Lord has given me a race. எனக்கு ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். The Lord has given me a ministry. அதனால ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கணும். இயேசு கிறிஸ்துவிடத்துல பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும். So I have to finish my race with joy and the ministry which I have received from the Lord. பாருங்க, உலக மனுஷன் யாருமே இப்படி வாழவே முடியாது. So a worldly person cannot live in this way. இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்துல வாழவே முடியாது. They cannot live in such kind of joy. கட்டுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் தைரியமா நின்று, though he encountered bonds and affliction, he boldly encounters them. தன்னுடைய ஆத்துமாவை கலங்கவே விடல. He never let his soul worry. சந்தோஷத்தோட என் ஓட்டத்தை முடிப்பேன். I will finish my race with joy. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. How beautiful it is. நான் நினைக்கிறேன் ஒரு மனுஷனுக்கு தேவ ஞானம் இருக்குன்னு அப்படிதான் அவன் செய்வான். So if a person has God's wisdom, he will do the same. எதை பற்றி அவன் கவலைப்படவே மாட்டான். He will not worry about anything. என்ன போராட்டம் வந்தாலும், no matter whatever struggle might be, கர்த்தர் இருக்கிறார். The Lord is there. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். The Lord will take care. Hallelujah. Hallelujah. ஒரு முறை ஒரு தேவ மனுஷனை சுவிசேஷம் அறிவித்ததற்காக
ஒரு குறிப்பிட்ட நாடு வந்து அவனுக்கு மரண தண்டனை விதித்தது. So once a country actually sentenced a death sentence to a preacher for preaching the gospel. அவரை ஏற்கனவே சிறையில் அடைத்து வைத்திருந்தார். They've already imprisoned him. அடுத்த நாள் காலையில தலையை துண்டா வெட்ட போறாங்க. The next day they're going to behead him. அப்போ இவர் அந்த அந்த முந்தின நாள் அவருக்கு அந்த தீர்ப்பு வந்த உடனே, So once he got the judgment the previous day, இந்த ஊழியனுடைய சகோதரன் ரொம்ப வருத்தப்பட்டானா. the brother of that pastor, he was much worried about it. ஐயோ, என்னுடைய சகோதரனை இப்படி கொல்ல போறாங்களே See, they're going to kill my brother. அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்தான், தனக்கு தெரிந்த எல்லாரையும் அவன் வந்து தொடர்பு கொண்டு உயர் மட்டம் வரைக்கும் போயிட்டு, என்னுடைய சகோதரன் நாளைக்கு மரிக்க போறதுனால அவன் இந்த ராத்திரி எவ்வளோ மனசு சங்கடப்படுவான். So therefore he called and he contacted all the top people, and he told, see, my brother is going to die tomorrow, so I know how much he will be worrying about it. அதனால இன்றைக்கு இரவு தான் உலகத்துல கழிக்கிற கடைசி இரவு. So therefore this night is the last night that he going to spend in this world. அதனால என் சகோதரனோட இந்த ராத்திரி நான் வந்து சிறைச்சாலையில் அவனோடு கூட இருக்கிறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி உயர் அதிகாரிகளை கேட்டு பெர்மிஷன் வாங்கிட்டான். So he got a permission from the higher officials that he may stay with his brother this one night, being the last night of his brother. அன்றைக்கு ராத்திரி அவனுடைய அறைக்கு போனான். So that night he went to his room. அப்ப சொன்னா, உனக்கான ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி இன்றைக்கு ராத்திரி நான் உன்னோட தங்க போறேன். So he said, I've received a special permission that I may stay with you this night. அப்ப அந்த அண்ணன் கேட்டானா, என்ன காரணம் அப்படின்னு கேட்டான். So his elder brother asked, what is the reason? இல்ல, நீ எவ்வளவு போராட்டத்துல இருப்பேன்னு எனக்கு தெரியும். See, I know how much you will be struggling within you. உனக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. They have given a death sentence to நீ you. அதனால எவ்வளவு மன கஷ்டப்படுவ. சரி, நீ உன் மன கஷ்டத்துல நீ தனியா கஷ்டப்படக்கூடாதுன்னு உன்னோட நானும் கூட இருக்கலாம், நான் வந்திருக்கேன்னு சொன்னான். So he said, I know how much you will be struggling and suffering within you, so therefore I came that I may accompany you. இத சொன்ன உடனே ஒரு புன்முறுவல் பூர்த்தானா அந்த ஆள். So once he said, that preacher gave us a small smile. அந்த தேவ மனுஷன் சொன்னாரா, எப்பா வீட்டுக்கு போ, நீ வீட்டுக்கு போய் நீ தூங்கு. So that man of God said, you go home and sleep. எனக்கெல்லாம் யாரும் சப்போர்ட் பண்ண வேண்டியது இல்ல. I don't want anybody's support. உனக்கு ஒன்று சொல்றேன், I tell you one thing. என் வாழ்நாட்களிலே நிம்மதியா தூங்க போற இரவு இந்த இரவு தான். So this night is the only night I'm going to sleep peacefully in my lifetime. ஏன் தெரியுமா? You know why? இந்த போராட்டமான உலகத்திலிருந்து நான் பிரிஞ்சு என் தேவனோடு நான் நித்தியமா வாழ்றதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்காரு. அதனால நான் நிம்மதியா தூங்க போறேன். It's because the Lord has given a deliverance for me to be separated from this struggle from world, and I'm going to be with the Lord for eternal. இந்த பரம ஞானம் ஒருவனுக்குள்ளே இருக்குமானால் அவன் வந்து ஆத்துமாவை கலங்க விடவே மாட்டான். If a person has this heavenly wisdom in him, he will never let his soul be worried about it. என்ன வந்தாலும் நான் தைரியமா இருப்பேன். No matter whatever may come, I will be bold. என்ன நடந்தாலும் நான் கலங்கவே மாட்டேன். I will not worry or be troubled whatever may come in my life. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். The one who is in me is greater than the one who is in this world. அதான் அவர் சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ ஏன்பா கலங்கற? That's why he said, why are you cast down? ஏன் திகைக்கிறாய்? Why are you disquieted, my soul? தேவனை நோக்கி காத்திரு. Hope on the Lord. உன் ரட்சிப்பு அவர்தான். He is your salvation. ஹல்லேலூயா. Hallelujah. அன்னைக்கு தானியேலை கொண்டு போய் சிங்கத்தின் கெபியில போட போறோம்னு சொன்னாலும் அவன் கலங்கவே இல்லை. So that day when they told they're going to cast Daniel into lions den, he was not worried about it. அவன் எப்பொழுதும் செய்யறது போல ஜன்னலை திறந்து வச்சிட்டு எருசலேமை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். And as per his routine, he was praying, keeping his windows open. நமக்கு இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தா நம்ம ஜன்னலை திறப்போம். So if we receive such a message, we will open our windows. ஜன்னலையும் திறக்க மாட்டோம், கதவையும் திறக்க மாட்டோம். We will not open our windows nor our doors. ஜெபமும் பண்ண மாட்டோம். We will not even pray. தானியேல் அதெல்லாம் கலங்கவே இல்லை. But Daniel was not worried about it. என் தேவன் என் சிங்கத்தின் வாய்களுக்கு எல்லாம் என்னை தப்புவிக்க வல்லவர். My Lord is able to deliver me from the mouth of the lions. ஹல்லேலூயா. Hallelujah. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பாருங்க. Consider Shadrach, Meshach, Abednego. அங்க தெளிவா சொல்றாங்க. He says very clearly there. இந்த சிலைய வணங்கலனா அக்கினி சூளையில போட்டுருவோம். If you don't bow before this image, you will be cast into fiery furnace. ஒரு முறை வணங்கல. So one time you did not worship. இரண்டாவது முறை சொல்றாங்க 7 மடங்கு சூடாக்குறோம். Second time they told we have heated that furnace 7 times. உங்களுக்காகவே திரும்ப நாதஸ்வரம் கீத வாத்தியம் எல்லாம் வாசிக்க போறோம். We're going to blow all the musical instruments just for your sake. இந்த முறை வணங்கி இருக்கல்ட்ட தப்பிக்க முடியாது. This time you just bow down, otherwise you cannot escape. என்ன கூலா ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க. See how coolly they answered. இந்த தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். This Lord is able to deliver us. அவர் தப்புவியாமல் போனால் கூட இந்த சிலையை மட்டும் வணங்க மாட்டோம். Even if he is not able to deliver us, we will not worship this அப்போ idol. நமக்கு ஒரு அந்த ஆத்துமாவுல எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் இருந்திருந்தா
இந்த மாதிரி ப்ராப்ளம் அவ்வளோ சர்வசாதாரணமாக ஃபேஸ் பண்ண. See how much boldness they should have in their soul that they can face this problem very coolly. இந்த மாதிரி ஒரு தெய்வீக ஞானத்தை அல்லது தெய்வீக பிரசன்னத்தை, தெய்வீக ஆளுகையை நம்ம வாழ்க்கையில நம்ம வைத்திருக்கிறோம் அப்படின்றத ஞானம் தான் கொடுக்குது. So only wisdom gives that we have such a kind of a divine ruling or divine power. இந்த உலகத்துல ஒருவனும் என்னை எதுவும் செய்ய முடியாது. No man can do anything in this world. இயேசு சொன்னார் பாத்தீங்களா பிலாத்துக்கு முன்னால, As Jesus said unto Pilate, அவன் சொல்லுகிறான், உம்மை சிலுவையில் அறையவும் உம்மை விடுதலை பண்ணவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று உமக்கு தெரியாதா? He said, don't you know that I have the authority to release you and also crucify you on cross? ரொம்ப கூலா இயேசு சொல்றாரு. Jesus said coolly, பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டா நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. unless authority is given from heaven, you cannot do anything. அவனே அரண்டு போயிட்டான். He was really astonished. அவன் நினைச்சதெல்லாம் தனக்கு மேல நீரோ இருக்கிறாரு, தனக்கு முன்னால மேல வந்து ராயன் இருக்கிறாருன்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான். He thought there is Nero and Caesar above him. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சீசருக்கு மேல ஒருத்தர் இருக்காருப்பா. But the Lord says there is one above Caesar. அவர் உத்தரவு கொடுக்காம நீ என் மேல கை வைக்க முடியாது. போ. Unless he permits you, you cannot lay your hand upon me. என்ன சொல்ல, அந்த நிமிஷத்துல இருந்து அவரை விடுதலை பண்ணணும்னு ஆசைப்பட்டானா. So the Bible says from that moment he want to release Jesus. ஞானம் என்ன சொல்லும் தெரியுமா? What will wisdom say? ஆத்துமாவே, Oh my soul, ஏன் கலங்குற? why are you cast down? ஏன் திகைக்கிற? Why are you afraid? உனக்கு ஒரு தேவன் உண்டுன்னு தெரியாதா உனக்கு? Don't you know that you have a God? அவரை நோக்கி காத்துரு. You hope on that Lord. அவரே உன் ரட்சிப்பு. He is your salvation. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ ஞானம் எதுக்கு ஆத்துமாவின் ஜீவனா இருக்குன்னா அதுதான் ஆத்துமாவை மகிழ்ச்சிக்கு நேரா வழி நடத்துது. So why wisdom is a life to our soul? It's because it is the one which guides our soul towards happiness. அதை ஆத்துமாவை கவலை கொள்ள விடாமல் தடுக்குது. It will not let your soul worry or be troubled. கடைசியா At last, இந்த ஞானம் ஏன் ஒருவனுக்கு ஜீவனாக இருக்கு தெரியுமா? so why is this soul a wisdom life to your soul? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 17 இருந்து 19 பாருங்க. Hebrews 6 verse 17 to 19. 18 இருந்து 19 வாசிக்கலாம். Verses 18 and 19. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விஷயங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். That by two immutable things in which it is impossible for God to lie, we might have strong consolation who have fled for refuge to lay hold of the hope set before us. 19ஆம் வசனம். Verse 19. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. This hope we have as an anchor of the soul, both sure and steadfast, and which enters the presence behind the veil. ரொம்ப அழகா இருக்கு. It is very beautiful. அந்த நம்பிக்கை என்னவா இருக்குன்னா நம்முடைய ஆத்துமாவுக்கு நங்கூரமா இருக்கு. This hope is an anchor of our soul. ஆத்துமாவுக்கு நங்கூரம். It is an anchor of our soul. பாருங்க, ஒரு கப்பல் வந்து சுகமா இருக்கணும், அது பாதுகாப்பா இருக்கணும், அது தொடர்ந்து பயணிக்கணும்னா நங்கூரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். See, if a ship ought to continuously travel, or if it ought to be protective and safe, an anchor is very important. நங்கூரம் மாத்திரம் இல்லைன்னா அந்த கப்பல் வந்து கடல்ல தொலைந்து கூட போலாம். So if there is no anchor, that ship can get lost in the sea. அது வந்து எங்கேயும் காணாம போயிடலாம். It can be missed or it can be lost. இன்னொரு விதமா சொன்னா இல்லாமலே போயிடலாம். In other words, it can become not existent. அப்போ நம்முடைய வாழ்க்கை கூட அதற்கு ஒரு நங்கூரம் இருக்கணும். So therefore even our life should have an anchor. அது வந்து அப்பதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜீவனோடு பிரயாணம் பண்ணும். Only then our life will proceed with life. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. ஆத்துமாவுக்கு ஜீவனை தர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நம்பிக்கை. So it is only hope that gives hope towards his soul. தேவனுடைய ஞானம் தான் நம்மளை என்ன பண்ணுதுன்னா இந்த நம்பிக்கைக்கு நேரா நம்மளை நடத்துது. So only the wisdom of God will guide our soul towards hope. இந்த உலக ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா? What does the worldly wisdom say? ஏதாவது ஒரு பொருளையோ பணத்தையோ ஒரு வெற்றியோ வச்சுட்டு அது மேல நம்பிக்கை வைக்க பண்ணுது. So it will make us to keep our hope upon something, some product or some riches and some success. ஆனா இது பாருங்க எல்லாமே மறைந்து போகிறது. But here everything vanishes. அதனால தான் நம்ம சங்கீதங்கள்ல தொடர்ந்து வாசித்துட்டே இருக்கலாம். That's why we can read in Psalm. நீங்க பிரபுக்களை நம்புவது விருதா. So it is vain to trust in குதிரைகளை நம்புவது விருதா. It is always vain to trust in chariots. ரதங்களை நம்புவது விருதா. It is vain to trust in horses. செல்வத்தை நம்புவது விருதா. It is vain to trust in with பொன்னின் wealth. மேல் நம்பிக்கை வைப்பது விருதா. It is vain to trust your gold. இந்த உலகத்துல எந்த
எந்த மேல நம்பிக்கை வச்சாலும் அது ஒரு நாள் முறிஞ்சு போயிடும். So no matter on whatever you may have trust, that will actually get waste. மனுஷனை நம்புவது விருதா. It is vain to trust man. யாரையும் எதையும் நம்ம நம்பவே முடியாது. We cannot trust or we cannot trust any man or anything. உலக ஞானம் என்ன பண்ணும்னா, நீ அதை நம்பு, இவங்கள நம்பு, அவங்கள நம்பு, இதை நம்புன்னு சொல்லி நம்மளை தூண்டிக்கிட்டே இருக்கும். But this worldly wisdom will provoke us to believe, trust this man, have hope on this, have hope on that. ஆனா தேவனுடைய ஞானம் ஒன்று இருக்கு. But there is something called God's wisdom. அந்த ஞானம் என்ன பண்ணும்னா, நம்மளை இரண்டு முக்கியமான காரியங்களை நம்ப வைக்கும். So that God's wisdom will make us to believe two immutable things. அப்படிதான் அங்க போட்டிருக்கு பாருங்க. 18ஆம் வசனம் பாருங்க. Verse 18 says that இரண்டு மாறாத விஷயங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் போட்டிருக்கு. that by two immutable things in which it is impossible for God to lie. அந்த நம்பிக்கை எதன் மேல பற்றி கொண்டோம்னா, இரண்டு மாறாத விஷயங்கள். We should lay our hope upon two immutable things. இரண்டு மாறாத விஷயங்கள் என்ன? What are those two immutable things? எது இரண்டு மாறாத விஷயம்? What are those two things? கொஞ்சம் முன்னால வந்து நீங்க படிக்கணும். You have to read from 13ஆம் வசனத்துல இருந்து படித்தீங்கன்னா, if you read from verse 13. எனக்கு நேரம் இல்லாதனால விளக்கல, நான் ரெண்டு வார்த்தையை மாத்திரம் சொல்றேன். So I don't have time to explain, just tell the words alone. நீங்கள் வேண்டுமானா 13ல இருந்து 17 வரைக்கும் வாசிங்க, அப்புறமா 18 வரைக்கும் வாசிங்க. You can read from 13 to 18 later. அங்க ரெண்டு மாறாத விஷயங்கள் இருக்கு. There are two important immutable things. முதலாவது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். First, the promise that the Lord has given to Abraham. என்ன வாக்குத்தத்தம்? What is that promise? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், Surely blessing I will bless you, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். and multiplying I will multiply you. இது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். This is the promise given by God. வேதம் சொல்கிறது தேவனுடைய வாக்குத்தத்தம் மாறாதது. So the Bible says the promises of God will never change. ஹல்லேலூயா. Hallelujah. அதுதான் மாறாத முதலாவது காரியம். That is the first immutable thing. இரண்டாவது மாறாத காரியம் என்ன? What is the second immutable thing? நீங்க தொடர்ந்து அதை வாசிப்பீர்களானால், If you continue to read 16ஆம் வசனத்துல in verse 16, அவர் வந்து ஆணையை குறித்து பேசுறார். he speaks about oath. அதாவது ஒருவன் வந்து தன்னிலும் மேலான ஒருவனை வைத்து தான் ஆணையிடுவான். So a person will swear by the one who is greater than him. ஆனால் தேவனோ தன்னிலும் மேலான யாரும் இல்லாததுனால தன்னுடைய நாமத்தின் மேலே அவர் ஆணையிட்டு கொண்டார். But since God did not have anyone greater than him, he swore on himself. அப்போ ரெண்டு காரியத்தை சொல்றாரு. He says two things here. ஒன்னு வாக்குத்தத்தம், First is a promise. இன்னொன்று தேவனுடைய ஆணை. Second is the God's oath. அப்போ இந்த ரெண்டையும் என்ன சொல்றாருன்னா, மாறாதவைகள். He says both are immutable. இந்த ரெண்டு தான் நம்மளுக்கு என்னன்னு சொன்னா, நம்ம நம்பிக்கையை பற்றி கொள்ளக்கூடிய இரண்டு விசேஷமான மாறாத காரியம். So he says these are the two immutable special things which we can lay our hope upon. இப்ப சொல்றாரு, இந்த ரெண்டையும் நீங்க பற்றி கொள்றதுக்கு நீங்க என்ன செய்வீங்கன்னா, அதை பற்றி கொள்ளுவீர்களானால் உங்கள் ஆத்துமாவுக்கு நங்கூர மாதிரி அது இருக்கும். So he says if you hold on to these two immutable things, that becomes an anchor to your soul. நான் சொல்லுவேன், இதை பற்றி கொள்றதுக்கு தேவ ஞானம் வேணும். I tell you, we need God's wisdom to hold on to this. உங்களுக்கு தேவ ஞானம் வேணும். You need God's wisdom. தேவனை நீங்க முழுவதுமா நம்புவதற்கு உங்களுக்கு தேவ ஞானம் வேணும். You need God's wisdom to trust God wholly. தெசலோனிக்கேயர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வாரு, Apostle Paul said and says, நீங்க நம்பிக்கையற்ற மற்றவர்களை போல அழுது புலம்பாதீங்கன்னு சொல்வாரு. he says you don't lament and weep like others who don't have any hope. ஏன்? Why? அவங்களுக்கு இந்த தேவ ஞானம் இல்லை. இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பாக ஒரு நித்திய வாழ்க்கை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. Because they don't have this God's wisdom, they don't know that there is an eternal life after this worldly life. சகலவற்றையும் தேவன் பார்த்து கொள்ளுவார்ன்ற ஞானம் அவங்களுக்கு கிடையாது. They don't have a wisdom that God will take care of everything. அவங்க நம்பிக்கையற்றவர்களா இந்த உலகத்துல வாழ்றாங்க. They live as hopeless in this world. ஆனா நாம அப்படி இல்ல. But we are not so. நமக்கு ஒரு ஞானம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. There is a wisdom that is revealed to us. அந்த ஞானம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? What does the wisdom say? என்னுடைய தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் ஆணையும் என் வாழ்க்கையின் நங்கூரமா இருக்கு. The promises of God and the oath of God are anchored to my soul. என்ன மாறினாலும் அவர் வார்த்தை மாறாது. No matter whatever may change, his word will never அவர் change. சொன்னதை ஒரு நாளும் அவர் மாற்றவே மாட்டார். He will never change what he has uttered. பொய் சொல்ல மனுஷன் அல்ல. He is not a man to lie. மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. He is not a mankind to change his mind. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நங்கூரமா பிடிச்சுக்கிறேன். I will hold on to him as an anchor. பாருங்க, இதை ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கையை நங்கூரமாய் வைப்பானால் இந்த ஞானம் அவனுக்கு ஜீவனா மாறிடும். If a person have this hope as an anchor in his life, then this wisdom becomes a life to soul. அதனால தான் இந்த
ஆபிரகாம் வந்து வல்லவனாக மாறினான். That's why this Abraham became great. அவன் செழிக்கிறவனாய் மாறினான். He became prosperous. அவனுடைய வாழ்க்கை வந்து ஜீவன் பெருகினதை நீங்க பார்க்கலாம். We can see that the life increased in his life. அவனுடைய வாழ்க்கையில பலவீனத்தில் அவன் பலன் கொண்டான். He received strength in his weakness. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா அவனுக்கு ஒரு ஞானம் இருந்தது. It's because he had a wisdom in him. நான் நம்புகிறவர் இன்னார் என்று நான் அறிகிறேன். I know the one whom I trust. எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். The one who has promised me is faithful. அவர் அதை நிறைவேற்ற வல்லவர். He is able to fulfill it. பிரியமானவர்களே, My dear ones, நமக்கு தேவ ஞானம் தேவை. we need God's wisdom. அந்த தேவ ஞானம் நமக்கு ஜீவனாய் இருக்கும். This God's wisdom is life to our soul. அந்த ஜீவன் எப்படி வெளிப்படுகிறது? How is that life revealed? அந்த ஞானம் எப்படி நமக்கு உதவி செய்து ஜீவன் தருகிறது? How does that wisdom help and guide us and give us life? தேவனுடைய ஞானம் மூன்று காரியங்களுக்கு நேராய் நம்மை வழி நடத்துகிறது. God's wisdom guides and leads us towards three things. முதலாவது, தேவனுடைய பரிசுத்தத்திற்கு நேராக தேவ ஞானம் நம்மை வழி நடத்துகிறது. First, God's wisdom guides our soul towards holiness. இரண்டாவது, தேவ ஞானம் தேவனுடைய சந்தோஷத்திற்கு நேராய் நம்மை வழி நடத்துகிறது. Second, God's wisdom guides our soul towards happiness. மூன்றாவது, இந்த தேவ ஞானம் நம்முடைய ஆத்துமாவை தேவன் மேல் உள்ள நம்பிக்கைக்கு நேராக நடத்துகிறது. Third, God's wisdom guides our soul towards hope on God. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவரே, இந்த ஞானம் எனக்கு வேணும். Lord, I need this wisdom. இந்த ஞானத்தினால் என் ஆத்துமாவுக்கு ஜீவனை கண்டடைய கிருபை தார். Lord, give me grace to find life to my soul through this wisdom. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Loving God, we praise you, Lord. ஆண்டவரே, இந்த உலக ஞானம் அல்ல, உம்முடைய ஞானம் எங்களுக்கு தேவை. Lord, we need your wisdom, not this wisdom of the world, Lord. உம்முடைய ஞானம் எங்கள் ஆத்துமாவுக்கு ஜீவனாய் இருக்கிறது ஆண்டவரே. Lord, your wisdom gives life to our soul, Lord. ஆண்டவரே, அது எங்களை பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்துகிறது. Lord, that guides us towards holiness, Lord. ஆண்டவரே, அந்த ஞானம் எங்களை கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்திருக்க செய்கிறது. Lord, that wisdom makes us to rejoice in the Lord. ஆண்டவரே, அந்த ஞானம் உம்மையே எங்கள் நம்பிக்கையை கொள்ள வைக்கிறது. Lord, that wisdom may help us to have you as our hope, Lord. இனி ஆண்டவரே, நாங்கள் தேட பண்ணுகிற அந்த பரிசுத்தம், ஆண்டவரே, தேட பண்ணுகிற அந்த மகிழ்ச்சி, தேட பண்ணுகிற அந்த நம்பிக்கை எங்கள் வாழ்க்கையிலே ஜீவனாய் மாற கிருபை தார். Lord, give us grace that this holiness, this happiness and hope that we seek become life to our soul, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படும். Glorify your name, Lord. தொடர்ந்து எங்களோடு இடைபடும். Continue to minister with தேவ us. ஞானத்தினால் நிறைத்து எங்கள் ஜீவனை பெருக பண்ணும். Fill us with your God's wisdom and Lord, increase our life. ஆண்டவரே, எங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாய் இருக்க கிருபை தார். Give us grace, Lord, to be prosperous in everything as our soul prospers. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென்.